bond angle in pH4 is higher than pH3. First bond angle பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ pH3. ஸோ pH3 எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ் இருக்கும். இது அமோனியா மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பாண்டும் ஒரு லோன் பேராக இருக்கும். ஓகேவா? sp3 hybridization with 1 lone pair. ஓகே. ஸோ pH4 ப்ளஸ்னா எப்படி இருக்கும்னா pH4 இப்படி நீங்கள் போட்டுட்டு சென்டரில் உள்ளதுக்கு வந்து ஃபார்மல் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதுவுமே sp3 ஹைப்ரிடைசேஷன் தான், பட் தென் 0 லோன் பேர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் sp3 ஹைப்ரிடைசேஷன்னா? ஸோ இப்போ pH4 ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாஸ்பரஸ்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 5. ஓகே. ஹைட்ரஜனுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1. ஸோ 4 ப்ளஸ் 1னா என்ன போடணும்? -1. ஏன்னா ப்ளஸ் 1னா என்ன அர்த்தம்? 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 8 வரும். அப்படிதானா? ஸோ 8 வந்து நீங்கள் டிவைடட் பை 2 போடணும். ஓகேவா? ஸோ 2 4s are 8. ஸோ உங்களுக்கு 4 அப்படின்னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3னா இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது, பட் தென் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்குன்னா என்ன ரூல் வச்சு நீங்கள் பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோன் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், அண்ட் தென் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். யாருக்கு அதிகமாக ரிப்பல்ஷன் இருக்குதோ அவங்களுக்கு தான் கம்மியான பாண்ட் ஆங்கிள் இருக்கும். ஓகே. மோர் ரிப்பல்ஷன் லெஸ் பாண்ட் ஆங்கிள். ஓகே. லெஸ் பாண்ட் ஆங்கிள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. லெஸ் பாண்ட் ஆங்கிள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு pH3ல என்ன ரிப்பல்ஷன் இருக்குது? இது ஒரு லோன் பேர், இது ஒரு பாண்ட் பேர். அப்படி தானா? ஸோ லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்குதா? லோன் பேர் பாண்ட் பேர் வந்து ரிப்பல்ஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த சைடு இதை வந்து உள்ளே புஷ் பண்ணுது. இப்போ இந்த pH3 இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ லெஃப்ட்லேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் இதை வந்து ஷ்ரிங்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும். இந்த லோன் பேர் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ இது கொஞ்சம் சின்னதாக ஆயிரும், ஷ்ரிங்க் ஆயிரும். அப்படிதானா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வைடாக போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு, அப்போ பாண்ட் ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படிதானா? ஸோ வேறு என்ன ரிப்பல்ஷன் இருக்கும்? பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இந்த பாண்ட் பேருமே ரிப்பல் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப வீக்கான ரிப்பல்ஷன் தான், பெருசாக சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இது ரெண்டும் தான் பவர்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆயிரும். அப்படி தானே? ஏன்னா லெஃப்ட்ல ரைட்லேருந்து லோன் பேர் வந்து என்ன பண்ணி விட்டுட்டு லைக் வந்து புஷ் பண்ணி விட்டுட்டு. ஆனால் இந்த பர்டிகுலர் pH4ல பாருங்கள் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது அவ்வளோ எஃபெக்டிவ்லாம் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் பாண்ட் ஆங்கிள் வந்து ஷ்ரிங்கெல்லாம் ஆகாது. ஓகேவா? ஸோ யாருக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம்னா இதுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் அதிகம். pH3க்கு பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா ஸோ டியூ டு லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் நல்லா பாருங்கள் இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா ரெண்டு சைட்லேருந்தும் லோன் பேர் வந்து புஷ் பண்ணி உள்ளே விட்டதுனால அப்புறம் ஷ்ரிங்க் ஆகி பாண்ட் ஆங்கிள் வந்து இங்கே இடத்துல சின்னதாயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ.